மேலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் மனிதி செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கர்நாடகாவில் சிஇடி தேர்வு நடந்திருக்கு. அதுல 5 மாணவர்கள் பூணூல் போட்டு வந்திருக்கிறாங்க. அது அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்வு அதிகாரிகள் அதை விளக்கி இருக்கிறாங்க. அது பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருந்தது. இது தொடர்பா பூணூல் யாரும் கழட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அரசும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பூணூல் அகற்ற சொன்ன அந்த 3 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த எப்படி தொடர் பார்க்கலாம்? ஒரு பக்கம் பார்க்கும்போது நீட் தேர்வோட தொடர்பு பற்றியும் இதை பேசுறதா பார்க்க முடியுது. நீட் தேர்வு இப்போ தாலி ஆகட்டும், மூக்குத்தி ஆகட்டும், ஏன் உள்ளாடை கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வற்புறுத்ததை நம்ம பாக்குறோம். இப்போ பூணூல் போடக்கூடாதுன்னு சொன்ன அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? முதல்ல நீட் தேர்வா இருக்கட்டும், இது மாதிரியான ஒரு பொது தேர்வுகள் போது மாணவர்களை ரொம்ப மிகப்பெரிய அளவுல தொல்லைக்கு உட்படுத்துற செயல் நம்ம வன்மையா கண்டிக்கத்தக்கது. எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வந்திருக்கிற இந்த காலகட்டத்துல அவங்க தோடுக்குள்ள பிட்டு வச்சுப்பாங்க, மூக்குத்திக்குள்ள பிட்டு வச்சுப்பாங்க அப்படின்னு அவர்களை துன்புறுத்துவது இருக்குல்ல, அதை நம்ம முதல்ல நிறுத்தணும். அரசு அதுக்கு தானே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளா எதுக்கு இருக்காங்க? மாணவர்களை கண்காணிக்கிறதுக்கு தான் இருக்காங்க. அவங்க கண்காணிப்பை மீறி அவங்க அதை செய்திருவாங்கன்றதும், அதுவும் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, மூக்குத்தி போன்ற பொருள் மெட்டல் டிடெக்டர் மூலமாக அது ஒலி வரும் அப்படின்றதுனால நாங்க அதை கழட்ட சொல்றோம் அப்படின்றதெல்லாம் எதற்காக மனிதர்கள் வேறு கருவிகள் வேறுனு ஒண்ணு இருக்கு. அப்ப மனிதர்களுக்கும் மனிதத்துவம், கண்ணியம், இயந்திரத்துக்கு எந்த கண்ணியமும் இருக்காதுங்க. ஆனா மனிதர்களுக்கு எல்லா கண்ணியமும் இருக்கும். இப்போ மனிதர்கள் நம்ம பகுத்து உணரணும். இந்த மெட்டல் டிடெக்டர் ஒரு சவுண்ட் கொடுக்குது அப்படின்னா அது மூக்குத்தியில இருந்து வருதா இல்ல அவங்ககிட்ட வேற பொருள் இருந்து வருதா அப்படின்னு பார்க்கணும். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி பெண் மாணவர்களை உள்ளாடை வரைக்கும் இவங்க சோதிச்சு பாக்குறது அப்படின்றதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னா ஒரு அதிகார மனோநிலையில இருந்து வருது. நான் உன்னை கண்காணிக்கிற இடத்துல இருக்கேன், நீ கண்காணிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிற, அப்ப நீ எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு அதிகார மனோநிலை தான் இதை முதல்ல வெளிப்படுத்துது. இந்த மாதிரியான ஒரு சோதனை பண்றது, இது எல்லாத்தையுமே முதல்ல அவன் நிறுத்தணும். அரசு நிறுத்தணும். தேர்வு எழுத வர மாணவர்களை கண்ணியமாக முதல்ல நடத்தணும். எல்லாருமே ஏதோ பிட் அடிச்சு காப்பி அடிச்சுதான் தேர்வு எழுதுவாங்க அப்படின்ற மனநிலை ஆசிரியர்களுக்கு இருக்கு. முதல்ல மாத்தணும். உங்க மாணவர்கள் தானே, இவ்வளவு நாள் அப்ப நீங்க அவர்களுக்கு என்ன கல்வியில கற்றுக் கொடுத்தீங்க, அதெல்லாம் கேள்வியா வருதுல்ல. மாணவர்கள் மேல முதல்ல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை என்பது முதல்ல அடிப்படை. அதுக்காக கண்காணிப்பே வேணாம் அப்படின்ற அளவுக்கு இன்னும் நம்ம சமூகம் உயரல. கண்காணிப்போடு சேர்ந்து நம்பிக்கையும் வேணும், கண்ணியத்தோட அவங்க நடத்தப்படணும் அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய டவுட் இருக்கு தோழர். ஏன்னா இப்போ நேத்து அந்த தேர்வுல பாத்தீங்கன்னா மூக்குத்தியை கழட்ட முடியலன்னு சொல்லி அதுக்கு மேல டேப் போட்டி அமைச்சிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னு பாக்குறீங்க? இப்போ அதிகாரமாகட்டும், கண்ணிய குறைவாக நடத்துறதாகட்டும், இதுல எதுல சேருன்னு நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது எப்படி நம்ம பாக்குறதுனே புரியல. மூக்குத்தியை போன சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதை கழட்ட முடியாம பெண்கள் காதுல மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. மிகப்பெரிய அளவுல அத காயம் ஏற்படுத்துறாங்க. மன ரீதியா அவங்களுக்கு எவ்வளவு உளவியலா அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு பொது தேர்வுக்கு போறதுக்கு இதுவே அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயத்தோட தான் அவங்க போவாங்க. இதுல இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அவங்கள உளவியலாவும் மிகவும் பாதிக்கும். ஏன் நமக்கு நேரம் ஆகுதேன்னு அவங்க பாதிப்புக்குள்ளாவாங்க. அப்படி பல விதமான பாதிப்புக்குள்ளா இருக்குவதனே முதல்ல இது நிறுத்தணும். இது ஒரு வகை. இன்னொன்னு பார்த்தோம்னா, எவ்வளவோ காலம் இதற்காக மிகப்பெரிய சிக்கலை மாணவர்கள் தொந்தரவுக்குள்ளாக்கிட்டே இருக்காங்க. அதை சரிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கும் போதே கர்நாடகா நடந்த இந்த செயல் இருக்கு பாத்தீங்களா? அப்ப எதுவுமே நீ எல்லாமே இவர்கள் கருதி கொண்டிருக்கிற மேட்டுக்குடி மக்கள் பாதிப்பு அப்படின்ன உடனே மட்டும் சட்டம் பாய்ந்து வருது. உடனடியாக அந்த அதிகாரிகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அவங்க நீ உடனடியா இடைநீக்கம் செய்யப்படுவது, இதையெல்லாம் எப்படி பாத்துக்கிறதுன்னு புரியல. அப்ப இதுலயும் ஒரு அதிகார மனநிலை நிறவுது. சமூகத்துல யார் அதிகார நிலையில மேட்டுக்குடி மனோபாவத்துல இருக்கிற அந்த சமூகத்து மக்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா உடனே சட்டம் தன்னுடைய கடமையை பாய்ந்து செய்வதும், அவர்களுடைய அந்த மாணவர்களுடைய கண்ணியத்தை பார்ப்பதற்கு மட்டும் உடனே விழித்தெழுந்து வரதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அப்போ இவர்கள் இன்னமும் இந்த அரசு, அதிகாரம், அரசாங்கம், நிர்வாகம் எல்லாத்துக்குள்ளயும் குறையோடி இருக்க போயிருக்கிற இந்த சாதிய மனோபாவமும் சேர்ந்து இதுல வெளிப்படுது. எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த சமூக பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வர்க்கத்தை சார்ந்தவர்களாலும் சரி, யாருமே கண்ணிய குறைவாக நடத்தப்படக்கூடாதுன்றதான் நம்மளோடது. ஆனா
ஒரு பூணூல் அணிந்தவர்கள் அப்படின்றவங்க இந்த சமூகத்துல மேலாக பார்க்கப்படுகிற ஒரு கண்ணோட்டம் நிலவி கொண்டிருக்கிறது. அப்ப அவர்கள் பூணூலை அகற்ற சொல்லும் பொழுதும், அதனால் அவர்கள் மனது வந்து புண்படுத்தின உடனே மட்டும் சட்டம் தன் கடமையை செய்வது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்க எழுப்புது. இதே இது ஒரு பர்தா அணிந்த மாணவியோ, ஒரு ஹிஜாப் இதுக்கு அணிந்த மாணவரோ, இல்ல சிலுவையை அகற்றும் பொழுதோ, இப்படியான உடனடியா சட்டம் கடமை செய்ததா? சமூக ஊடகங்கள் உடனடியாக இவ்வளவு தூரம் வந்து அதுக்காக வினையாற்றியதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதையும் சேர்ந்துதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய நேரத்துல நாம இருக்கிறோன்றது இன்னமும் எழுத போறது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான தேர்வு, அதுல அறிவியல் பூர்வமான கருவிகள் எல்லாம் பயன்படுத்துறேன்றாங்க. ஆனா அவர்களோட மனோநிலை இன்னும் வந்து வளராத ஒரு பிற்போக்கு மனநிலை இருக்கிறதையும் சேர்த்துதான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. இதுல நீங்க அதிகாரம், சாதியம் விஷயத்தை குறிப்பிட்டு பேசுறீங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கடந்த வருடமும் இதே பிரச்சனை இருந்தது. பிராமணர்கள் எல்லாம் ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்தினதை. அப்போ இந்த தேர்வு அமைதியா நடத்தணும், எந்த சமூகத்துல எந்த வித பதற்றமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு இதை முடிவெடுத்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா, இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அதாவது அரசு வந்து ஒண்ணு அதாவது சில பொருட்களை மட்டும் அகற்றக்கூடாதுன்னு சொல்லுது பாத்தீங்களா? பூணூலை அகற்றக்கூடாது, தாலி அகற்றக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு மத பின்னணியோட இது இப்பயும் அப்படித்தானே பேசுறாங்க. இது வந்து இந்து மதத்திற்கு எதிரான அரசு இருப்பதால் அது பூணூலை அகற்றுகிறது, இந்து மதத்துக்கு எதிராக இருப்பதால் தாலி அகற்றுகிறது அப்படின்னு. அப்ப இது இது எல்லாம் தானே அகற்றுனாங்க. இது வரைக்கும் ஹிஜாப் பண்ணிக்கினாங்க, பர்தா போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, இந்த ஷூ போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. உள்ளாடை வரைக்கும் வந்து இந்த எல்லா அரசும், அது இந்தியாவில் இருக்க எல்லா அரசும் தான். ஏன்னா அது இந்த கல்வித்துறையில இயங்குகின்ற அந்த அவர்களுக்குரிய அதிகாரமும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடு விதிச்சா அந்த கட்டுப்பாடை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எந்த விதமான விதத்துல வந்து அணுகணும் அப்படின்ற ஒரு பயிற்சியற்ற ஆசிரியர்களுக்கு எந்த பயிற்சியுமே இல்லாம இருக்கிறது வேதனையா இருக்கு. அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது இதுக்கு மட்டும் இப்படி அரசு வினையாற்றுறது இருக்கு இல்லையா, அது வந்து தவறான ஒரு போக்கு. அரசு வந்து இது மாதிரியான ஒரு மேல் குடி மனோபாவத்துக்கு வந்து இறங்கி போகக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கண்ணியத்தை வழங்கணும்ன்றதான் என்னோட. மற்ற மதத்தினர் பத்தி பேசும்போது இதே கர்நாடகாவுல ஹிஜாப் அணிந்து செல்லக்கூடாது தேர்வு அறைக்கு அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அது பெரிய ஒரு வாரத்துக்கு மேலாக ஒரு பிரச்சனையாக வெடித்ததை பார்க்க முடிஞ்சது. அப்போ வந்து இதே ஜனநாயக அமைப்புகள் போராடி அந்த ஹிஜாப் உரிமையை நிலைநாட்டி தேர்வு எழுத அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்ததை பார்க்க முடியுது. இதுல ரெண்டு பேர் ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்துது, எப்படி புரிஞ்சுக்கலாம் நாம? இல்ல அதாவது நம்ம ஒரு எந்த விதத்திலையும் சமமற்ற ஒரு சமூகம் இது. சாதியில பாகுபாடு இருக்கு, மதத்துல பாகுபாடு இருக்கு, பொருளாதார ரீதியாக பாகுபாடு இருக்குது, பாலின ரீதியான பாகுபாடுகள் இருக்குது. அப்ப எல்லா விதத்திலையும் ஒரு சமமற்ற சமூகத்தை எல்லாவித குறியீடுகளையும் நீங்க சமத்துவமா பாத்திர முடியாது. ஒரு பூணூலுக்கும் ஒரு ஹிஜாப்புக்கும் இருக்கிற வேறுபாடு என்பது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு. பூணூல் என்பது வந்து பாகுபாடை குறிக்கிற ஒரு ஒரு குறியீடு. நான் இந்த சமூகத்துல உயர்ந்தவன், நான் வந்து பிரம்மனோட தரையில இருந்து பிறந்தவன் அப்படின்னு சொல்வதை, நீ என்னை விட கீழானவன் அப்படின்னு சொல்ற குறியீடு பூணூல். ஆனா அதே இது ஹிஜாப் என்பது ஒரு பெண் தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை, உரிமையை மட்டுமே சொல்லும். நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற ஒரு பெண், நான் இந்த ஹிஜாப் அணிகிறேன். அதை தாண்டி அது வந்து பாகுபாடை காட்டாது. ஆனா பூணூல் என்பது பாகுபாடை காட்டுது. அப்ப நீங்க இந்த ரெண்டுக்குமான எல்லாத்தையும் வந்து இந்த சமூகம் என்ன பண்ணிருக்குன்னா, அவ அதை செஞ்சா நான் இதை செய்யறேன், நீ அதை செஞ்ச நான் இதை செய்யறேன் அப்படி ஒண்ணு பொதுமைப்படுத்திடவே முடியாதுங்க. ஏன்னா பொதுமையா இல்ல. பூணூல் எல்லாரும் போட்டுக்க முடியுமா? ஹிஜாப் நான் விரும்பினா நான் போட்டுக்க முடியும், நீங்க விரும்பினா நீங்க போட்டுக்க முடியும், யார் விரும்பினாலும் யாரும் போட்டுக்க முடியும். ஆனா பூணூல் அப்படி இருக்கா? இல்ல. அதுக்கு வந்து நீ இந்த இந்த சமூகத்துல பிறந்திருக்கணும், நீ இப்படி இந்த முறைகளெல்லாம் நீ கடைபிடிக்கணும் அப்படி எல்லாம் வந்து பிறப்பால் ஒருவருக்கு மட்டுமே உரியதாக ஒரு குறியீடு இருக்குமானால் அந்த குறியீடை அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அண்மை காலத்துல பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு வந்து நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டிருக்குது. இப்போ தொடர்ச்சியா நீட் தேர்வு ஆரம்பத்திலிருந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான சர்ச்சைகள், தாலியை கழட்ட சொல்றது, மூக்குத்தி கழட்ட சொல்றது, மாணவர்களுக்கு மன உளைச்சலை கொடுப்பது, நேரமின்மையை வந்துட்டு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது தொடர்ச்சியா சமூகத்துல சுட்டி காட்டப்பட்டுட்டே இருக்குது, தொடர்ச்சியா பேசப்பட்டுட்டே இருக்குது. இந்த வருடம் அப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல இந்த வருடமும் அப்படிதான் நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல முதல்ல வந்து நீட் தேர்வே ஒழிக்கப்படணும். அதுவே வந்து அநீதியானது மாணவர்களுக்கு. அதனாலதான் நம்ம வந்து நுழைவுத் தேர்வையே நம்ம வந்து ரத்து பண்ணுது தமிழ்நாடு அரசு வந்து.
12ஆம் வகுப்பு முடித்த பின் மாணவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கான நுழைவுத் தேர்வு வந்து கூடாது. ஏற்கனவே அவங்க 12ஆம் வகுப்புலயே மிகப்பெரிய அளவுல ஏன்னா இங்க எல்லாமே போட்டி தானே. அப்ப போட்டியா இங்க உருவாக்கி வச்சிருக்க உலகத்துல இன்னொரு சுமையை கொடுக்க கூடாதுன்றதா. அப்ப நம்ம வைக்கிற இது வந்து தமிழ்நாடு சட்டமன்றமும், தமிழ்நாடு அரசும், தமிழ்நாடு மக்களும் விரும்புவது நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்றதா. ஆனா அது நம்ம கையில இல்ல. அது ஒன்றியம் வந்து தன்னோட கைகளை எடுத்துச்சு. எமர்ஜென்சி காலகட்டத்துல எந்த விவாதத்துக்கும் உள்ளாக்கப்படாமல் கல்வி பட்டியல் வந்து ஒன்றிய அரசு பட்டியலுக்கு போயிடுச்சு. முதல்ல வந்து அது மாநில பட்டியலுக்கு முழுமையாக கொண்டு வரப்படணும். நீட் போன்ற தேர்வுகள் எல்லாம் வந்து நடத்தப்படும். இது ஒன்று. அடுத்து 2வது இப்பவே அரசு வந்து விழிப்புணர்வுடன் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்ததை ஒட்டி கடந்த கால நம்மளுடைய அனுபவங்களையும் ஒட்டி வந்து மாணவர்களை கண்ணியமாகவும் அவர்களோட மன அமைதியோட அவங்க தேர்வை எழுதுவதற்கு உகந்த சூழலை வந்து அரசு வந்து கட்டாயமாக வந்து உருவாக்கணும். அது ஒரு முறையும் மீறப்பட்டு கொண்டேதான் வருகிறது. முறையாக முதல்ல வந்து கண்காணிக்கும் ஆசிரியர்களா இருக்கட்டும், பேராசிரியர்களா இருக்கட்டும், அலுவலர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். நீங்க வர மாணவர்களை வந்து ஒரு ஒரு யாருக்குமே என்ன வர மாட்டேங்குதுன்னா, அவர்கள் வீட்டிலும் அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களும் ஏதோ ஒரு இடத்துல தேர்வு எழுத போயிருப்பாங்க, இல்ல போவாங்க, இல்ல எதிர்காலத்துல போவாங்க. இந்த இந்த மனோநிலை வரணும். வர ஒரு பிள்ளையும் தன்னுடைய பிள்ளையா அவங்க பாக்குற மனோநிலை என்பதுதான் வந்து வேற வழி இல்ல. நம்ம அப்படி எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து அக்கறை தான் தேவை. கருணை எல்லாம் எதிர்பார்க்கல நம்ம அவங்க கிட்ட. ஒரு அக்கறையா அவன் நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த அக்கறையின்மை இடத்துல அவங்களுக்கு இந்த அதை இடத்துல அந்த சுட்டிக்காட்ட வேண்டியது அதிகாரிகளும் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கிறத நம்ம பார்க்கணுமா? இப்போ அவங்களுக்கும் ஒரு மேலிடத்துல இருந்து அழுத்தம் இருக்குது, இது சரியா நடத்தி கொண்டு போகணுன்ற அழுத்தம் இருக்குமா? டைம் அழுத்தம் இருக்குது. ஏன்னா குறைவான அலுவலர்கள் நியமிப்பது, குறைவான அதிகாரிகளை நியமிப்பது என்பதெல்லாம் மிகப்பெரிய அதுவும் அவர்களுக்கு தேர்வு மையம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கும் அதாவது ஆசிரியர்களா இருக்கட்டும், கண்காணிப்பாளர்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், எங்கெங்கேயோ போடுறது. அப்படிலாம் இல்லாம அனைவருக்குமான ஒரு பொது தேர்வு அது நடத்தக்கூடாது. சார் நடத்துறீங்க. அனைவருக்குமான ஒரு உகந்த சூழலை ஒரு அவங்க வந்துட்டு போறதுக்கான வசதிகளை, அங்க அவர்களுக்கான உணவுல இருந்து, குடிநீர்ல இருந்து, வேற ஏதாவது தேவைகள்ல இருந்து அனைத்தையுமே உகந்த ஒரு சூழல் நடத்தப்படணும். அது அதிகாரிகள், கண்காணிப்பாளர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்குமே அது தேவையான ஒண்ணு. நீங்க சொன்ன மாதிரி அது அனைவருக்குமே தேவையான ஒன்றாக இருக்குது. அத்தனையுமே அரசு வந்து கவனத்துல எடுத்துக்குதா சார். ஓகே தோழர். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர்.